வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு 4 ஃபோட்டோஸை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரேம் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷனை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும் ஒரு 4 ஃபோட்டோஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 1:1 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை வேணால் கம்மி பண்ணி எந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். கரெக்டாக அந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் தேர்டாக செலக்ட் பண்ணுற அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு இங்கே லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதை நான் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு வந்து லைட்டாக பெண்டான மாதிரி அந்த ஃபோட்டோவோட சைஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 4 ஃபோட்டோஸ் வந்து இதில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்மி பண்ணி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி கீழே எகைன் பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அதே மாஸ்க் ஆப்ஷன் போங்க. அந்த தேர்டாக இருக்கிற அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அதோட சைஸும் அதே மாதிரி தான் வேணும். அப்படின்னா உங்களுக்கு சைஸ் கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் மேலே வச்சு அந்த கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் எந்த சைஸில் இருக்கோ அதே மாதிரி செட் பண்ணி இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 ஃபோட்டோஸை கீழேயும் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 4 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் 4 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் எதுவும் மெட்டீரியல் இதில் ஆட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எஃபெக்ட் எல்லாமே போட்டுக்கலாம். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே தேவையான குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்னோ எஃபெக்ட்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லிரிக்ஸ் சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எதுவும் கொடுக்கல லிரிக்ஸ் சாங்ஸு. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்க்ரீனாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக 50 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்தால் -50 கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒயிட்லேயே இருந்தாலே நமக்கு போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பிளண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோவை அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். லிரிக்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இல்லை நீங்கள் எம்டி சாங் மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க, இந்த இடத்துல லிரிக்ஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் வால்யூம் இருக்கிறத ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு
மேலே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு 100ல் இருக்கும் அதனுடைய பிளெண்டு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 60 இல்லைனா ஒரு 70 இந்த பர்சன்டேஜில் கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.